டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸின் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இப்போது வேலை செய்ய வேண்டிய நமது ஃபில்டர் சிலவற்றுடன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முந்தைய பாட்டில் நாம் நமது ஃபில்டர் ப்ரொவைடரை எவ்வாறு செட்டப் செய்தோம் என்பதை பார்த்தோம். நாம் செலக்ட் செய்யும் ஃபில்டர் சிப்புக்கு தொடர்புடைய டேட்டா சிலவற்றை மட்டும் டிஸ்ப்ளே செய்வது இப்போது எனக்கு தேவையாகும். நான் மெடிடேஷன் எனும் சிப்பை செலக்ட் செய்தால் எனக்கு மெடிடேஷன் டேட்டா சிலவற்றை மட்டும் காட்ட வேண்டும். நான் மைண்ட்ஃபுல் எனும் ஃபில்டர் சிப்பை செலக்ட் செய்தால் மைண்ட்ஃபுல் டேட்டா சிலவற்றை மட்டும் காட்ட வேண்டும். அடுத்து நான் ஸ்லீப் எக்ஸசைஸ் எனும் சிப்பை செலக்ட் செய்தால் ஸ்லீப் எக்ஸசைஸ் சிலவற்றை மட்டும் காட்ட வேண்டும். இது நான் சொல்லும்போது கம்ப்ளெக்ஸாக தோன்றினாலும் இது மிகவும் கடினமானது அல்ல. ஏனெனில் நாம் இந்த டேட்டா மூன்றையும் ஒரே ப்ரொவைடரில் இருந்து கண்ட்ரோல் செய்கிறோம். இப்போது நாம் கோடுக்கு சென்று இந்த ஃபில்டர்ஸ் தொடர்புடைய டேட்டா சிலவற்றை நாம் எவ்வாறு டிஸ்ப்ளே செய்வது என்பதை பார்ப்போம். முந்தைய செக்ஷனில் ஃபில்டர் ப்ரொவைடர் ஒன்றை உருவாக்கி நமது இங்குள்ள மெயின் ப்ரொவைடர்ஸ் மூன்றை நாம் கண்ட்ரோல் செய்த விதம் உங்களுக்கு நினைவிருக்கும். கண்ட்ரோல் செய்த பிறகு நமது அப்ளிகேஷனின் அழகாக இப்போது நாம் இந்த டேட்டா சிலவற்றை டிஸ்ப்ளே செய்கிறோம். இப்போது அது உங்களுக்கு தெரிகிறது. இந்த அப்ளிகேஷனின் ஹோம் பேஜில் உள்ள பிரதான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபில்டர்ஸ் படி இந்த டேட்டா சிலவற்றை டிஸ்ப்ளே செய்வது இப்போது எனக்கு தேவை. எவ்வாறு இந்த விஷயங்களை நாம் சரியாக நமது ஃபில்டர் ப்ரொவைடர் வழியாக சென்று செய்வது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். இது மிகவும் கடினமான ஒரு விடயம் அல்ல. நான் இதை எளிமையாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி விளக்குவேன். உங்களுக்கு புரிகிறது? எங்கள் ஹோம் பேஜ், நான் இங்கு கோடுக்கு சென்று எங்கள் பேஜஸுக்கு செல்வோம். நீங்கள் பார்க்கிறீர்கள், பேஜஸுக்கு வந்த பிறகு எங்கள் ஹோம் பேஜ் இருக்கிறது. இங்கே மேலே வந்தால் உங்களால் பார்க்க முடியும், இது ஸ்டேட்லெஸ் விஜெட்டாகத்தான் இருக்கிறது. அதாவது இதில் ஸ்டேட்டை ரீபில்ட் செய்ய முடியாது. எங்கள் இந்த டேட்டாவை தான் எங்கள் அப்ளிகேஷனில் ரெண்டர் ஆக வேண்டியவற்றை மாற்ற வேண்டும். அதாவது எங்களுக்கு ஃபில்டர் ப்ரொவைடர் என்று சொல்லப்படும் ஒன்றின் மூலமாகத்தான் இந்த வேலைகளை செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு இதை எப்படி செய்வது என்று விளக்கி காட்டுகிறேன். நாம் முதலில் ஒவ்வொரு பட்டனை கிளிக் செய்யும் போது இந்த ஃபில்டரை ஆட் செய்ய வேண்டும் என்று பாஸ் செய்ய முடியும். நீங்கள் பார்த்தீர்கள், கொஞ்சம் மேலே வந்த பிறகு ஃபில்டர் சிப்ஸுக்கு நாம் ஆன் செலக்டட் என்று ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் செய்ய முடியும். இந்த ஃபங்க்ஷனை கிளிக் செய்தால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். எனவே நான் கால் என்று கிளிக் செய்த பிறகு தற்போது இருக்கும் விதமாகவே எல்லா எக்ஸசைஸையும் காட்ட வேண்டும். மைண்ட்ஃபுல்னஸ் என்று கிளிக் செய்த பிறகு எனக்கு மைண்ட்ஃபுல் என்ற ப்ரொவைடரில் இருக்கும் டேட்டா மட்டும் இதில் ரெண்டர் ஆக வேண்டும். மெடிடேஷன் என்று கிளிக் செய்த பிறகு எனக்கு இந்த மெடிடேஷன் என்ற ப்ரொவைடரில் ஸ்டோர் செய்யப்பட்ட டேட்டா மட்டும் இங்கே யூசருக்கு காட்டப்பட வேண்டும். ஸ்லீப் ஸ்டோரிஸிலும் அதுதான் செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு புரிகின்றது இந்த விதமாக டேட்டாவை மேனேஜ் செய்வது எங்களுக்கு மிகவும் எளிது என்பது. இங்கே நாம் ஃபில்டர் ப்ரொவைடர் என்று தனியாக ஒரு ப்ரொவைடரை உருவாக்கியதன் வசதி இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும். நாம் செலக்ட் செய்யும் கேட்டகரியை பொறுத்து தேவையான ப்ரொவைடரை பயன்படுத்தி அந்த டேட்டா மட்டும் ரிட்டர்ன் செய்ய முடியும் வகையில் இப்போது நாம் இங்கே ஒரு மெத்தடை எழுதுவோம். நாம் இங்கே ஒரு கமெண்டை கொடுப்போம். மெத்தட் டு ஃபில்டர் த டேட்டா. நான் இங்கே மெத்தடை உருவாக்குகிறேன். ஃபில்டர் டேட்டா என்று நான் இங்கே ஒரு பெயரை கொடுக்கின்றேன். நான் இதற்கு கட்டாயமாக கேட்டகரியை பாஸ் செய்கிறேன். இங்கே கேட்டகரி என்று சொல்வதன் மூலம் இதில் ஆல் என்று இருக்கிறதா, மைண்ட்ஃபுல்னஸ் என்று இருக்கிறதா, மெடிடேஷன் என்று இருக்கிறதா அல்லது ஸ்லீப் ஸ்டோரிஸ் என்று இருக்கிறதா என்பதை நான் கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும். எனவே நான் இங்கே ஸ்ட்ரிங் கேட்டகரியை ரிக்வயர்டாக எடுத்துக்கொள்கிறேன். நான் ஸ்ட்ரிங் கேட்டகரியை இதற்கு பாஸ் செய்கிறேன். இதை நீங்கள் ரிக்வயர்ட் பாராமீட்டராகவும் வைத்துக் கொள்ளலாம். எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போது முதலில் உங்களுக்கு நினைவிருக்கும், இங்கே நாம் செலக்ட் செய்யும் கேட்டகரி தேவைப்படுகிறது. நாம் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் போது செலக்ட் செய்ய வேண்டிய கேட்டகரி தேவைப்படுகிறது. அதனால் நான் இந்த கேட்டகரியை தனியாக ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் செய்கிறேன். நான் இங்கே செலக்டட் கேட்டகரி என்று ஒரு வேரியபிளை டிஃபைன் செய்கிறேன். இதை இனிஷியலி நான் ஆல் என்று டிஃபைன் செய்கிறேன். நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் ஆல் என்று இதை இனிஷியலைஸ் செய்தேன். இப்போது முதலில் நம்மால் இங்கே பாஸ் செய்யப்படும் கேட்டகரியை செலக்டட் கேட்டகரி என்று அசைன் செய்ய முடியும். இது ஒரு ஸ்ட்ரிங், அதை நீங்களே அறிவீர்கள். இப்போது நம்மால் செக் செய்ய முடியும். இஃப்
இங்கே கேட்டகரி ஆலுக்கு சமமாக இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது எது? எங்கள் ஃபில்டர் டேட்டாவை இங்கே உள்ள ஆல் டேட்டாவாக மாற்ற முடியும். ஏனெனில் எல்லா டேட்டாவையும் நான் பாஸ் செய்ய வேண்டும். இதே விதமாக நான் இங்கே கீழே டிஃபைன் செய்கிறேன். எல்ஸ் இஃப் இங்கே உள்ள கேட்டகரி மைண்ட்ஃபுல்னஸுக்கு சமமாக இருந்தால் நான் இங்கே என் ஃபில்டர் டேட்டாவை மாற்ற வேண்டும். இங்கே ஆல் டேட்டாவிலிருந்து எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் டைப் மட்டுமே தேவை. நான் இங்கே வேர் டைப் என்று யூஸ் செய்கிறேன். வேர் டைப் என்றவற்றில் நான் டைப்பை இங்கே டிஃபைன் செய்ய முடியும். எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைசஸ் மட்டுமே இங்கே தேவை. இதை நான் லிஸ்டாக கன்வெர்ட் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும் இதை எப்படி செய்கிறோம் என்று. நான் மற்றொரு எல்ஸ் இஃபை எழுதுகிறேன். எல்ஸ் இஃப் இங்கே உள்ள கேட்டகரி மெடிடேஷனுக்கு சமமாக இருந்தால் உங்களால் ஃபில்டர் டேட்டாவை அசைன் செய்ய முடியும். முன்பு போலவே ஆல் டேட்டா டாட் வேர் டைப். நீங்கள் டைப்பை சரியாக இங்கே வைக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள் மெடிடேஷன் என்றால் மெடிடேஷன் டைப் மட்டுமே எனக்கு தேவை. இதை கடைசியாக லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் மற்றவற்றையும் எழுதுகிறேன். எல்ஸ் இஃப் என மற்ற கேட்டகரி ஸ்லீப் ஸ்டோரிஸுக்கு சமமாக இருந்தால் முன்பு போலவே நான் என் ஃபில்டர் டேட்டாவை ஆல் டேட்டா டாட் வேர் டைப்பாக மாற்றுகிறேன். இங்கே ஸ்லீப் எக்ஸசைஸ் தான் இதன் டைப். இதை நான் லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் மட்டுமே எனக்கு செய்ய வேண்டியவை. கடைசியாக நான் நோட்டிஃபை லிசனர்ஸ் என்று கால் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், கட்டாயமாக நோட்டிஃபை லிசனர்ஸை கால் செய்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் அதன் மூலமே இதை லிசன் செய்யும் லிசனர்ஸுக்கு அப்டேட் செய்ய முடியும். நாம் இங்கே உள்ள இஷ்யூவை பார்ப்போம். ஃபில்டர் டேட்டா ஆல்ரெடி டிஃபைன்ட். இங்கே ஃபில்டர் டேட்டா என்று ஆல்ரெடி டிஃபைன்டாக உள்ளது. நான் இதை ஃபில்டர் டேட்டாவாக மாற்றுகிறேன். அப்பொழுது அது சரியாக இருக்கும். ஏனெனில் நான் இங்கே ஃபில்டர் டேட்டா என்று தனியாக இந்த வேரியபிளை டிஃபைன் செய்துள்ளேன். நான் ஃபில்டர் டேட்டாவாக மாற்றுகிறேன். இப்போது நாம் ஒரு மெத்தடை கிரியேட் செய்வோம். நாம் செலக்டட் செய்யும் கேட்டகரியை பொறுத்து தேவையான டேட்டா மற்றும் ரிட்டர்ன் ஆகும் ஒரு மெத்தட். கடைசியாக நோட்டிஃபை லிசனர்ஸ் செய்வது கட்டாயமாக மிகவும் முக்கியம். இப்போது நாம் எங்கள் ஹோம் பேஜுக்கு செல்வோம். நாம் ஹோம் பேஜுக்கு சென்று இந்த ஃபில்டர்ஸை ஆன் செலக்டட் மூலமாக சரியாக பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு அதை எப்படி செய்வது என்று கூறுகிறேன். இங்கே கட்டாயமாக ஒரு பூலியன் வேல்யூ வருகிறது. நீங்கள் அறிவீர்கள், எங்களுக்கு ஃபில்டர் டேட்டாவுக்கு அக்சஸ் உள்ளது. ஏனெனில் நான் அதை கன்சியூமர் மூலமாக எடுக்கிறேன். நான் மேலே சென்று உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கே கன்சியூமர் மூலமாக நான் ஃபில்டர் டேட்டாவை அக்சஸ் செய்துள்ளேன். நம்மால் ஃபில்டர் டேட்டாவிலிருந்து ஃபில்டர் ப்ரொவைடரை அக்சஸ் செய்ய முடியும். இதில் ஃபில்டர் டேட்டா என்று ஒரு மெத்தட் உள்ளது. இந்த ஃபில்டர் டேட்டா என்ற மெத்தடுக்கு நான் ஸ்ட்ரிங்கை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஆல் என்று இங்கே பாஸ் செய்கிறேன். ஆல் என்று பாஸ் செய்தால் நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கே எல்லா டேட்டாவும் கிடைக்கிறது. இதே விதமாக மற்றவற்றையும் நாம் செய்ய முடியும். இங்கே நீங்கள் விரும்பினால் டைப்பை பூலியனாக வைக்கலாம். இங்கே பூலியன் வேல்யூ ஒன்றும் வருகிறது. இந்த வேல்யூ வந்த பிறகு இந்த வேல்யூவிலிருந்து நமக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் ஃபில்டர் டேட்டாவை எடுக்கலாம். இதில் ஃபில்டர் டேட்டா என்று ஒரு மெத்தட் உள்ளது. நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் என்று இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். இங்கே கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் இங்கே லாஜிக்கில் வைத்த வார்த்தையை அல்லது இந்த ஸ்ட்ரிங்கை கட்டாயமாக இதற்கும் வைக்க வேண்டும். இல்லையெனில் இது சரியாக வேலை செய்யாது. உங்களுக்கு விஷயங்கள் புரிய வேண்டும். பூலியன் வேல்யூ. நீங்கள் இங்கே ஃபில்டர் டேட்டாவில் உள்ள ஃபில்டர் டேட்டா என்ற ஃபங்க்ஷனுக்கு இங்கிருந்து காப்பி செய்வோம். நாம் மெடிடேஷன் என்றால் மெடிடேஷனை அனுப்ப வேண்டும்.
அடுத்து நான் இதிலிருந்து காப்பி எடுத்து ஸ்லீப் ஸ்டோரிஸுக்கும் செய்கிறேன். டைப்பை டிஃபைன் செய்வது மிகவும் நல்லது. ஸ்லீப் ஸ்டோரிஸ் இங்கே வெறுமையாக இருந்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. நாம் சரியாக அந்த வேல்யூவை பாஸ் செய்தால் இது ஐடென்டிஃபை செய்யப்படும். இப்போது நமக்கு தேவையான வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகின்றன. இப்போது இது உண்மையாக வேலை செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியவை கட்டாயமாக புரிய வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் ஃபில்டர்ட் டேட்டா என்று இங்கே மாற்றுகிறேன். நீங்கள் பார்க்கின்றீர்கள், நான் ஃபில்டர் டேட்டாவுக்கு லிசன் செய்கிறேன். நான் அதை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்கிறேன். இப்போது நீங்கள் இது வேலை செய்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏனெனில் நான் முழுமையாக லிசன் செய்யும் டேட்டா லிஸ்ட்டை ஃபில்டர் டேட்டா என்ற லிஸ்ட்டுக்கு மாற்றுகிறேன். நான் ஆல் என்று கிளிக் செய்த பிறகு நீங்கள் பார்க்கின்றீர்கள், இப்போது லிஸ்ட்டுக்கு இந்த டேட்டா ரிட்டர்ன் ஆகிறது. எனவே எங்கள் ஃபில்டர் வேலை செய்கிறது. நான் நினைக்கின்றேன், இப்போது உங்களுக்கு எப்படி இதை செய்தோம் என்று புரிய வேண்டும். யாருக்காவது புரியவில்லை என்றால் நான் மீண்டும் உங்களுக்கு அதை விளக்குகின்றேன். எனது இந்த ஃபில்டர் டேட்டா தான் இங்கே நான் எப்போதும் ரிட்டர்ன் செய்கின்ற மெயின் டேட்டா பாயிண்ட். பிறகு நான் இங்கே ஃபில்டர் டேட்டாவை கேட்டகரியிலிருந்து மாற்ற முடியும். நீங்கள் பார்க்கின்றீர்கள், செலக்ட் ஃபில்டர் மைண்ட்ஃபுல்னஸ். ஃபில்டர் டேட்டாவுக்கு நான் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் என்ற டைப்பின் டேட்டா மட்டும் செட் செய்கின்றேன். பிறகு ஹோம் பேஜில் இந்த விதமாக என் ஃபில்டர் சிப்பின் ஆன் செலக்டட் மூலமாக நான் செலக்ட் செய்தவற்றை பாஸ் செய்ய முடியும். பிறகு நீங்கள் பார்க்கின்றீர்கள், இங்கே மேலே கன்சியூமரின் ஃபில்டர் டேட்டாவுக்கு தான் நான் லிசன் செய்கிறேன். நீங்கள் அறிவீர்கள், ஃபில்டர் டேட்டா என்றால் எங்கள் முழுமையான ஃபில்டர் டேட்டாவின் கெட்டர். எனவே நீங்கள் அறிவீர்கள், நாம் எப்போதும் இங்கே மாற்றும் டேட்டாவுக்கு லிசன் செய்கிறோம். இங்கே நோட்டிஃபை லிசனர் செய்வதால் இந்த மாற்றங்கள் எங்கள் அப்ளிகேஷனில் தானாக பாப்புலேட் ஆகின்றன. இப்போது நாம் சிறிய மாற்றங்களை செய்கிறோம். நீங்கள் பார்க்கின்றீர்கள், நான் இங்கே செலக்ட் செய்தாலும் இதன் கலர்ஸ் மாறவில்லை. நீங்கள் பார்க்கின்றீர்கள், நாம் உருவாக்கிய அப்ளிகேஷனில் இந்த விதமாக செலக்ட் செய்யும் டப்பின் கலர்ஸை பர்பிள் கலராக வைத்துள்ளோம். இதை செய்வது மிகவும் கடினமான விடயமல்ல. நாம் இங்கே வந்து எங்கள் ஃபில்டர் சிப்பை கஸ்டமைஸ் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கின்றீர்கள், நாம் முதலில் லேபிளை வைத்துள்ளோம். நான் முதலில் லேபிளுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுக்கின்றேன், ஏனெனில் நமக்கு லேபிளின் கலரை மாற்ற வேண்டும். நான் மீண்டும் இமேஜுக்கு சென்றால் நீங்கள் பார்க்கின்றீர்கள், செலக்டான லேபிளின் கலர் ஒயிட்டாக மாறியுள்ளது. நான் ஸ்டைலை கொடுக்கின்றேன். நான் இங்கே மேனுவலி டெக்ஸ்ட் ஸ்டைலாக எழுதுகிறேன். டெக்ஸ்ட் ஸ்டைலாக எனக்கு கலரை மாற்ற வேண்டும். நான் இங்கே கன்ஸ்டன்ட் ஒன்றை வைத்துள்ளேன் என்று நினைக்கின்றேன். இந்த கன்ஸ்டன்ட்டை நீக்குகிறேன். அப்போது நமக்கு சஜஷன்ஸ் வராது. இங்கே மற்றொரு மெத்தடை டிஃபைன் செய்ய வேண்டும், ஏனெனில் இங்கே நான் செலக்ட் செய்த கேட்டகரி எது என்று தெரிந்திருக்க வேண்டும். அதை நான் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது நான் இப்போது மைண்ட்ஃபுல்னஸ் செலக்ட் செய்திருந்தால் மட்டுமே இங்கே கலர்ஸை மாற்றுகிறேன். உங்களுக்கு அது புரிய வேண்டும். நான் இதை கமெண்ட் செய்கிறேன். கமெண்ட் செய்து நாம் ஃபில்டர் ப்ரொவைடருக்கு சென்று ஒரு மெத்தடை டிஃபைன் செய்வோம். எனக்கு இப்போது செலக்ட் செய்யப்பட்ட கேட்டகரி எது என்று ரிட்டர்ன் செய்யும் மெத்தட் ஒன்று இதற்குள் உருவாக்க வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு புரிய வேண்டும், அந்த கேட்டகரியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கலர்ஸ்களை மாற்றும் பொழுது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் மிகவும் எளிதாக செய்ய முடியும். இது மிகவும் கடினமான மெத்தட் இல்லை. நான் இங்கே கமெண்ட் வைக்கிறேன். எனக்கு மெத்தட் ஒன்று தேவை, மெத்தட் டு ரிட்டர்ன் த செலக்டட் கேட்டகரி. நாம் இந்த மெத்தடை வைத்து இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நான் கட்டாயமாக ஸ்ட்ரிங் கேட்டகரியை ரிட்டர்ன் செய்கிறேன். ஸ்ட்ரிங் கெட் செலக்டட் கேட்டகரி. இங்கே சிறிய விஷயமே செய்ய வேண்டி உள்ளது. ரிட்டர்ன் செய்ய வேண்டியது உங்கள் செலக்டட் கேட்டகரி. அதைத்தான் நான் முன்பு கூறினேன். இங்கே செலக்டட் கேட்டகரியை அப்டேட் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் இங்கே ஃபங்க்ஷனுக்கு பாஸ் செய்யும் கேட்டகரியை இங்கே அப்டேட் செய்கிறேன். அப்போது நமக்கு அப்டேட்டட் கேட்டகரியை எடுப்பது மிகவும் எளிது. இங்கே நோட்டிஃபை லிசனர் செய்ய தேவையில்லை, ஏனெனில் நாம் இங்கே டேட்டாவை மாற்றவில்லை. இப்போது நான்
இங்கே கமெண்டை நீக்குகிறேன். ஃபில்டர் டேட்டாவில் கெட் செலக்டட் கேட்டகரி என்ற மெத்தட் உள்ளது. இங்கே கேட்டகரி ரிட்டர்ன் ஆகிறது. ஏனெனில் நீங்கள் பார்க்கின்றீர்கள், இங்கே கலருக்கு நான் கலரை பாஸ் செய்கிறேன். அதனால் இங்கே இஷ்யூ ஒன்று வருகிறது. இந்த ரிட்டர்ன் ஆகும் கேட்டகரியை நீங்கள் இங்கே பாஸ் செய்யும் கேட்டகரிக்கு சமமாக இருக்கிறதா என்று பார்க்கலாம். இவை இரண்டும் சமமாக இருந்தால் உங்களால் கலரை வைட்டாக கூற முடியும். இது தற்போது செலக்ட் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கிறீர்கள், அப் கலர்ஸில் பிரைமரி ஒயிட் கலர் காட்டப்படுகிறது. இல்லையெனில் நான் அப் கலர்ஸில் பிரைமரி பிளாக் கலரை இங்கே டிஸ்ப்ளே செய்கிறேன். இங்கே இஷ்யூ என்னவென்று பார்க்கவும். இங்கே நான் காலன் ஒன்றை வைக்கிறேன். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், இங்கே கெட் செலக்டட் கேட்டகரியிலிருந்து எனக்கு கேட்டகரி ரிட்டர்ன் ஆகிறது. அடுத்து கேட்டகரி மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ஆக இருந்தால் நான் இங்கே ஒயிட்டாக மாற்றுகிறேன். இல்லையெனில் எல்ஸ் நான் பிளாக்காக மாற்றுகிறேன். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் செலக்ட் செய்த பிறகு நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கே பேக்ரவுண்ட் கலர் மற்றும் டெக்ஸ்ட் கலர் இரண்டும் ஒயிட்டாக இருப்பதால் புலப்படவில்லை. இந்த விதமாகத்தான் இதை செய்கிறோம். இப்போது நான் இங்கே இந்த ஸ்டைலை காப்பி செய்கிறேன். ஏனெனில் எனக்கு எல்லா இடங்களிலும் இதை எழுத வேண்டியதில்லை. நான் இங்கே இதற்கும் இந்த ஸ்டைலை கொடுக்கின்றேன். இந்த கன்ஸ்ட் கீவேர்டை நீக்குகிறேன். இப்போது நான் இங்கே ஆல் என்று பாஸ் செய்கிறேன். இப்போது நான் மேலிருந்து இருந்தவற்றை சரி செய்து வருகிறேன். இப்போது உங்களுக்கு பார்க்க முடிகிறது, நம்மால் டெக்ஸ்டின் கலரை மாற்ற முடியும். பட் இங்கே பாருங்கள், நான் ஆல் என்று செலக்ட் செய்த பிறகு உங்களுக்கு பார்க்க முடிகிறது, ஆல் என்று இருப்பது ஏற்கனவே சுத்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. இங்கே நான் கிளிக் செய்யும் ஒவ்வொரு முறையும் இது மாறுகிறது. நான் அந்த ஷஃபிள் செய்வதால் உங்களுக்கு அதை பார்க்க முடிகிறது. இப்போது எனக்கு தேவை இதன் பேக்ரவுண்ட் கலர் மற்றும் பார்டர் கலர்ஸ் போன்றவற்றில் சிறிது மாற்றுவது. உங்களுக்கு பார்க்க முடிகிறது, இங்கே இமேஜ் போன்றவை மிகவும் அழகாக இந்த விஷயங்களை டிசைன் செய்துள்ளன. இப்போது நான் உங்களுக்கு எப்படி இதை செய்வது என்று விளக்குகிறேன். நான் ஸ்டைலுக்கு அல்லது எங்களது லேபிளுக்கு கீழே அன்செலக்டடுக்கும் கீழே இங்கே செலக்டட் என்று ஒரு மெத்தட் உள்ளது. அதாவது இதன் மூலம் நம்மால் செலக்ட் ஆகியுள்ளது எது என்று அறிய முடியும். செலக்டட் என்று நான் செட் செய்கிறேன். நீங்கள் ஃபில்டர் டேட்டாவுக்கு சென்று தற்போது செலக்ட் ஆகியுள்ளதை இங்கே எடுக்க வேண்டுமானால் நீங்கள் அறிவீர்கள், கெட் செலக்டட் கேட்டகரிக்கு என கேட்டகரியை பாஸ் செய்ய வேண்டும். எனக்கு இதில் கேட்டகரியை பாஸ் செய்ய தேவையில்லை. இங்கே பூலியன் ஒன்றே எனக்கு ரிட்டர்ன் செய்ய தேவை. உங்களுக்கு பார்க்க முடிகிறது, செலக்டட், அதாவது செலக்ட் செய்யப்பட்டதா என்று என்னால் பார்க்க முடியும். ஒன்று ஆல் ஆக இருந்தால் இது கட்டாயமாக செலக்டட் ரிட்டர்ன். இது செலக்டடாக இருந்தால் உங்களால் இப்போது சில மாற்றங்களை இதில் செய்ய முடியும். இது செலக்டடாக இருந்தால் உங்களால் இதில் செலக்டட் கலர் என்று ஒன்று உள்ளது விளங்கும். செலக்டட் கலர். இப்போது உங்களால் செலக்டட் கலரை பிரைமரி பர்பிளாக மாற்ற முடியும். இப்போது நான் இதை கொடுத்து சேவ் செய்தால் உங்களுக்கு பார்க்க முடிகிறது, இந்த விதமாக செலக்டட் கலர் இதில் ஆட் ஆகி உள்ளது. உங்களுக்கு பார்க்க முடிகிறது, செலக்ட் செய்த பிறகு செலக்டட் கலராக அது மாறுகிறது. இந்த விதமாக டிக் ஒன்று ஆட் ஆகிறது. இது டிஃபால்ட் இங்கே உள்ள ஃபில்டர் சிப் என்ற விஜெட்டின் நடத்தையாகும். இது செலக்டட் என்றவுடன் தான் வருகிறது. எனக்கு இந்த டிக் தேவையில்லை. இதில் செய்ய ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. ஷோ ஷேடோ கலர் இல்லை, எனக்கு இங்கே ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது, ஷோ செக் மார்க் என்று. ஷோ செக் மார்க் இது பூலியன் ஒன்று. நான் ஃபால்ஸாக வைத்தால் இது எனக்கு காட்டப்படாது. அடுத்து உங்களால் ஷேப்பை மாற்ற முடியும். நான் இதன் ஷேப்பை மாற்றுகிறேன். நான் இங்கே ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர் ஒன்றை வைக்கிறேன். ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர். உங்களால் இதற்கு பார்டர் ரேடியஸ் போன்றவற்றை பாஸ் செய்ய முடியும். நான் பார்டர் ரேடியஸை பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று கொடுக்கிறேன். உங்களால் பார்டர் ரேடியஸை 8 போன்று கொடுக்க முடியும். உங்களுக்கு பார்க்க முடிகிறது, பார்டர் ரேடியஸ் ஒன்றை நான் கொடுத்தேன். அடுத்து இதன் கலரை உங்களால் உருவாக்க முடியும். சைடு என்று ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. சைடுக்கு உங்களால் பார்டர் சைடு ஒன்றை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு பார்டரை நீக்க வேண்டுமானால் பார்டர் சைடு டாட் நன் என்றவற்றால் முடியும். பார்டர் சைடின் கலராக நான் அப் கலர்ஸில் பிரைமரி பர்பிள் கலரை எடுக்கின்றேன். இதிலிருந்து எனக்கு சிறிது ஒபாசிட்டியை குறைக்க வேண்டும். வித் ஒபாசிட்டி 0.5. நான் இதை சேவ் செய்கிறேன். சேவ் செய்த பிறகு
உங்களுக்கு பார்க்க முடியும். இங்கே நான் வேறு ஒன்றை செலக்ட் செய்தால் உங்களுக்கு பார்க்க முடிகிறது. இப்போது இங்கே பர்பிள் கலராக மாறியுள்ளது. உங்களால் இதன் வித்தை அதிகரிக்க முடியும். வித் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. நான் வித்தை 2 செய்தால் இங்கே வித் அதிகரிக்கிறது. இது சேவான பிறகு உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு பார்க்க முடிகிறது இங்கே வித் அதிகரித்துள்ளது. மற்ற விடயங்களையும் இதே விதமாக செய்வது இப்போது எனக்கு தேவை. இப்போது நாம் பார்ப்போம். இங்கே எங்கள் UI போலவே இப்போது உருவாகியுள்ளது அல்லவா? இப்போது நாம் செய்த வேலைகளை மற்ற ஃபில்டர் சிப்ஸுக்கும் செய்ய வேண்டும். உங்களுக்கு பார்க்க முடிகிறது நாம் மாற்றியது இங்கே செலக்டட் என்று, செலக்டட் கலர் என்று, ஷோ செக்மார்க் என்று, அதாவது இந்த ஷேப் என்று. நான் இங்கே கமா ஒன்றை வைத்து இதை சேவ் செய்து நான் இங்கே இவற்றை இந்த விதமாக காப்பி செய்கிறேன். ஏனெனில் நான் இதை எல்லா விஜெட்டுக்கும் எழுத வேண்டியதில்லை. பிறகு நான் இந்த எல்லாவற்றிலும் ஆன் செலக்டட் மெத்தடுக்கு கீழே வந்து மைண்ட்ஃபுல்னஸ் என்றால் இந்த விதமாக, பிறகு இதிலும் செலக்டட் ஆல் இல்லை. மெடிடேஷன், இதிலும் நான் இங்கே கிளிப் போர்டிலிருந்து இதை எடுக்கிறேன். கிளிப் போர்டை ஆக்டிவேட் செய்ய முடியும். என்ன ஷார்ட்கட் என்று விண்டோவில் உங்களால் விண்டோஸ் அண்ட் V என்று பிரஸ் செய்து கிளிப் போர்டை ஆக்டிவேட் செய்ய முடியும். மக்கில் என்ன ஷார்ட்கட் என்று நான் அறியவில்லை. இவை இந்த விதமாகத்தான் உள்ளன. அவற்றை கொடுத்து சேவ் செய்த பிறகு உங்களால் அழகாக பார்க்க முடியும். எக்ஸாக்ட் நாம் எதிர்பார்த்த UI போலவே உள்ளதல்லவா? உங்களுக்கு பார்க்க முடிகிறது இந்த விதமாக நாம் இப்போது அழகாக டிசைனை செய்துள்ளோம். உங்களுக்கு பார்க்க முடிகிறது இந்த ஃபில்டர்ஸை பொறுத்து எங்கள் கலர்ஸ் மாறுகின்றன. செலக்ட் செய்யப்பட்ட ஃபில்டரை இப்போது நம்மால் மிகவும் விஷுவலி பார்க்க முடியும். இந்த விஷயங்கள் உண்மையில் மிகவும் எளிது. இப்போது நம்மால் இவற்றை கிளிக் செய்தால் வெவ்வேறு பேஜஸுக்கு நேவிகேட் செய்ய முடியும். நான் அதை உருவாக்கும் விதத்தை பின்னர் விளக்குகின்றேன். நாம் அடுத்து எங்கள் சர்ச் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதத்தை பார்க்க செல்வோம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி நாம் ஃபில்டர்ஸை சரியாக செட்டப் செய்கிறோம் என்று. டேட்டாவை நாம் எப்படி எங்கள் UIயில் மாற்றி ப்ரொவைடருக்கு சரியாக நோட்டிஃபை செய்கிறோம் என்று, அதாவது ப்ரொவைடருக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த நோட்டிஃபை லிஸ்னஸ் தான் இங்கே மிகவும் முக்கியமான ரோலை ப்ளே செய்கிறது. எங்கள் கன்சியூமரை நோட்டிஃபை செய்வது இந்த நோட்டிஃபை லிஸ்னஸ் என்ற மெத்தடிலிருந்து ஆகும். உங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்றால் இந்த நோட்டிஃபை லிஸ்னஸ் என்றால் என்ன என்று நான் மீண்டும் கூறுகிறேன். எங்கள் ப்ரொவைடர்ஸ் பற்றி பேசிய பேசிக்கை கட்டாயமாக மீண்டும் கவர் செய்ய வேண்டும். நாம் ப்ரொவைடர் பற்றி பேசிய செக்ஷனை எங்கள் ஃப்ளட்டர் பிளேலிஸ்ட்டுக்கு சென்றால் உங்களால் பார்க்க முடியும். நாம் யூனிட் 4 கீழ் தான் அந்த விடயங்களை பேசினோம். அடுத்த செக்ஷனில் உங்களுக்கு விளக்குவது எங்கள் மைண்ட்ஃபுல் பேஜுக்கு வந்து எங்கள் மைண்ட்ஃபுல் டீட்டெயில்ஸை இங்கே காட்டுவது இப்போது எனக்கு தேவை. சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று கூறுவது அடுத்து எனக்கு தேவை. இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதத்தை நான் உங்களுக்கு முந்தைய செக்ஷனில் விளக்கவில்லை. நாம் எப்படி ப்ரொவைடர் ஒன்றின் மூலம் எங்கள் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் என்று இப்போது நான் உங்களுக்கு விளக்குகிறேன். எனவே இது மிகவும் கடினமான ஒரு விடயமில்லை. எங்கள் அடுத்த பாட்டில் சென்று எப்படி இந்த விடயங்களை சரியாக செய்வது என்று நாம் பார்ப்போம்.